ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ 2 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் வந்துட்டு எப்பயுமே தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க அப்படின்றது தான் காலங்காலமாக இருக்கக்கூடிய பாரம்பரியமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ யார் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு அதிகப்படியான இலவசங்களை அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ, இல்லைன்னா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் இதை தரேன் அதை தரேன் அப்படின்னு சொல்லும்போது மக்களுக்கு எது தேவையாக இருக்கோ அதை சொல்லக்கூடிய கட்சியை ஜெயிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிவி தரேன் அப்படின்னு சொன்ன கட்சியை ஒரு எலெக்ஷன்லையும், லேப்டாப் சைக்கிள் தரேன் அப்படின்னு சொன்ன ஒரு கட்சியை பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலெக்ஷன்லையும் ஜெயிக்க வச்சுருந்தாங்க. ஏன் லாஸ்ட் எலெக்ஷனில் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்றத அனௌன்ஸ் பண்ண திமுக தான் ஜெயிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 பேருமே மாறி மாறி இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் 1000 ரூபா தந்தாருன்னா நான் 2000 ரூபா தரேன், அவர் 2000 ரூபா தந்தா நான் 3000 ரூபா தர்றேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பெண்களை மையப்படுத்தி மோஸ்ட்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா அந்த வாக்குறுதிகள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதிமுக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பலகட்ட வாக்குறுதிகள் அப்படின்றதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்த சுச்சுவேஷனில் தமிழ்நாடே தலைப்புச் செய்தியாக மாறப்போகிற அறிக்கையை கேட்க தயாரா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஸ்டாலின் பார்த்தோன்னா ஹைப்பை ஏற்றிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, அப்படி என்ன மாதிரியான வாக்குறுதிகள் தான் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆவலாக எதிர்பார்க்கும்போது சேம் பட் டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி அதிமுகவினுடைய வாக்குறுதிகளை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்ச மாதிரி இருக்கு திமுகவினுடைய வாக்குறுதிகள் அப்படின்ற விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான வாக்குறுதிகள் அப்படின்றது என்ன, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உரிமை தொகை, அதாவது லாஸ்ட் எலெக்ஷனாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அனௌன்ஸ் பண்ணிருந்துச்சு. அந்த மாதிரி ஆட்சிக்கு வந்து ஒரு 2 வருஷம் இழுத்தடிச்சாலும் அதுக்கப்புறமா வந்துட்டு பெண்களுக்கு அந்த உரிமை தொகை கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ எலெக்ஷன் டைம்ன்றதுனால 3 மாதத்துக்கு அட்வான்ஸாக போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 5000 ரூபாலாம் போட்டு அதுக்கு சில பல காரணங்கள்லாமும் திமுக சொல்லியிருந்துச்சு. மறுபடியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா இப்போ மாதம் 1000 ரூபா தரோம் இல்லையா, அதை வந்துட்டு அடுத்த மாதத்துலேருந்து 2000 ரூபாயா தர்றோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே விஷயத்த வந்துட்டு பார்த்தோன்னா டிக்டோ ஏடிஎம்கேன்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த தமிழ் புதவன் புதுமை பெண் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 ஸ்கீம்ஸில் வந்துட்டு இப்போ மந்த்லி 1000 ருபீஸ், அதாவது 1000 ரூபா அப்படின்றது கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. மறுபடியும் திமுகவினுடைய ஆட்சி வந்துச்சு அப்படின்னா அதில் 500 ரூபா அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அதன் மூலியமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாயை நாங்கள் மாதம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை இருக்கு இல்லையா, முதியோர் உதவித்தொகை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2000 ரூபாயா நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை அப்படின்றத 2500 இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அதிமுக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி வந்துட்டு மேற்படிப்பு படித்தவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது பிஜி வரைக்கும் படித்தவங்க, பிஹெச்டி படித்தவங்க, அந்த மாதிரி படிச்சுட்டும் வேலை வாய்ப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் வந்துட்டு 5 லட்சம் பேருக்கு மாதம் வந்துட்டு 1500 ரூபா உதவித்தொகையோட 6 மாதம் வந்துட்டு நாங்கள் 4 திட்டத்தின் கீழே பயிற்சி கொடுப்போம். அந்த பயிற்சியின் மூலயமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க லைஃப்பை செக்யூர் பண்ணுற மாதிரியான ஜாப்ஸுக்கு அவங்க எலிஜிபிள் ஆக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் பயிற்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு பாராட்ட வேண்டிய ஒரு வாக்குறுதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் ஒரு 1 இயராகவே வந்துட்டு இந்த நான் முதல்வன் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அந்த நான் முதல்வன் ஸ்கீமில் படித்த பலர் வந்துட்டு பார்த்தோம்னா கலெக்டராகவும் அதை தாண்டி வந்துட்டு நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்துட்டு உதவித்தொகை மாதம் 1500 ரூபாயோட நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்கிறது உண்மையாகவே ஒரு நல்ல ஸ்கீம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா பெண்கள் வந்துட்டு வேலைக்கு போனாங்க அப்படின்னா அவங்க வேலைக்கு போகும்போது குழந்தைகளை எங்கே விட்டுட்டு போகிறது,
குழந்தைகளை விட்டுட்டு எப்படி வேலைக்கு போகிறது, அதுவும் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பே இல்லையே அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு 1000 குழந்தைகள் காப்பகம் அப்படின்றது கட்டப்படும். அந்த குழந்தைகள் காப்பகத்தில் குழந்தைகளை விட்டுட்டு பெண்கள் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி ஒவ்வொரு தொகுதியிலுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல்வர் படைப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பும் வெளியாயிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அதிமுகனுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் அதிமுக ஜெயிச்சா வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் தருவோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தார் இல்லையா. ஸோ திமுக வந்துட்டு அதுக்கு பதிலுக்கு வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 8000 ரூபா வந்துட்டு கூப்பன் தரேன், அதில் நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் சரி டிவி வாங்கினாலும் சரி இல்லத்தரசி கூப்பன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா ஒன்று கொடுப்போம். அது வந்துட்டு யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்கம் டேக்ஸ் கட்டாத ஃபேமிலிஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது வருமான வரி கட்டாத குடும்பங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 8000 ரூபாய்க்கான கூப்பன் அப்படின்றத கொடுப்போம். அந்த கூப்பனை வச்சு நீங்கள் புது பொருட்களை வாங்கிக்கிட்டாலும் சரி, இல்லைனா பழைய பொருட்கள் பழுதடைந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை சரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி. ஸோ இல்லத்தரசி கூப்பன் வந்துட்டு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தடாலடியாக ஒரு அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாநிலத்தின் மேலே இருக்கக்கூடிய கடன் அப்படின்றது இருக்கு இல்லையா, தமிழ்நாடு மாநிலத்தின் மேலே இருக்கக்கூடிய கடன் அப்படின்றது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபா இருக்குது. அதுக்கு மாதம் வந்துட்டு ஆயிரக்கணக்கான கோடி ரூபா வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் மறுபடியும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதை இன்னும் மோசமாக்குற நிலைமையில தான் இந்த அறிவிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம கட்டக்கூடிய வரியை தான் வாங்கி அதை திட்டங்களாகவும் கொடுத்து அதுக்கு வட்டியும் வந்துட்டு கவர்மெண்ட் கட்டுது அப்படின்றது வேதனைப்படக்கூடிய விஷயமா இருந்தாலும் மக்கள் யார் அதிக இலவசத்தை தராங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு பழகிட்டதுனால அரசியல் கட்சிகளும் வேற வழி இல்லாமல் இத்தனை இலவசங்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாற்றம் அப்படின்றது மக்கள்கிட்ட இருந்து தொடங்கினாதான் அது அரசியலில் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னைக்கு இலவசமாக தர்றவங்களை விட யார் வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைகிறதுக்கான விஷயங்களை பண்ணுவாங்களோ அவங்கள தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி மக்கள் மாறும்போது இந்த இலவச அறிவிப்புகளும் மாறும் அப்படின்றது தான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ திமுகனுடைய இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.